குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இன்னும் நடக்கவே இல்ல. நாங்க தெரபிக்கு போனோம். அங்க வந்து 3 மாசம் இல்லாட்டி 6 மாதம் நான் கண்டிப்பா நடக்க வச்சு குடுத்துர்றேன். அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு நெறைய பேரண்ட்ஸ் என்ட்ட கேட்கறீங்க. டெவலப்மென்ட் டிலேங்கிறது ஒரு அம்பர்லா டெர்ம். இதுக்குள்ள செரிப்ரல் பால்சி இருக்கலாம், டவுன் சிண்ட்ரோம் இருக்கலாம், பிரெயின்ல ஏதோ ஒரு இடத்துல சின்ன டேமேஜ் இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் அது டெவலப்மென்ட் டிலேவா மட்டும் கூட இருக்கலாம். இந்த டயக்னோசிஸ பொறுத்து தான் குழந்தை 3 மாசத்துலயா, இல்ல 6 மாசத்துலயா, இல்ல 2 வருஷம் கழிச்சு நடக்குமா, 4 வருஷம் கழிச்சு நடக்குமா, இல்ல சப்போர்ட்டிவ் ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும், சப்போர்ட்டிவ் வாக்கிங் டெவலப் ஆகுது எல்லாமே டயக்னோஸ பொறுத்து தான். நம்ம பொத்தாம் பொதுவா குழந்தை வந்து 3 மாசம் நடந்துரும், 6 மாசம் நடந்துரும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ்ல நிறைய இருக்கு. நியூரோ டெவலப்மென்ட் தெரபி, ரூட்ஸ், மூவ்மென்ட் தெரபி இது மாதிரி நிறைய இருக்கு. இது நம்ம கன்சிஸ்டன்சியோட ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வேகமா நடந்துருவாங்க. சில குழந்தைங்க லேட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா சில குழந்தைங்க சப்போர்ட்டிவ் வாக்கிங் தான் வரும். அந்த குழந்தைங்களுக்கு இல்ல குழந்தை வந்து நடக்கவே நடக்காது, நம்ம ட்ரை பண்றதை விட்டுலாம்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தை நடக்காது. சோ நம்ம ட்ரை பண்றதை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்பதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிற ஒரு விஷயமே டெவலப் ஆகும். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கவும் ஸ்டார்ட் ஆகும். பிசியோதெரபி எக்ஸசைஸை பிசியோதெரபிஸ்ட் கிட்டையும் பண்ணுங்க, வீட்லயும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சம்டைம்ஸ் பிசியோதெரபி கூட அடிஷனலா ஸ்பைடர் கேஜ் கொடுக்கலாம், அக்வாட்டிக் தெரப்பி கொடுக்கலாம். இது மாதிரி அடிஷனலா நம்ம கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு இன்னமும் ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிசியோதெரபி தேவைப்படுது அப்படின்னா எங்களோட கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.